இப்ப சர்மன்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்னன்னா, கர்த்தரை அடைய இயேசு ஒருவர் தான் ஒரே வழியா? இஸ் ஜீசஸ் த ஒன்லி வே டு காட்? கர்த்தர் அடைய அப்படின்னா, கர்த்தரை அணுகுற விதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். கர்த்தர் அப்படிங்கிறவர் ஃபாதர், பிதாவாகிய தேவன், பிதா. அப்போ பிதாவை அணுகுறதுக்கு, பிதாவை ரீச் பண்றதுக்கு, பிதாவோடு பேசுவதற்கு, பிதா நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு, நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது என்ன சொல்றோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஈவன் தோ எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவரை, பிதாவை பார்ப்பதற்கு, பேசுவதற்கு அதிகாரம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுதுதான் பிதாவானவர் அந்த ஜெபத்தையே அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. பிதா எப்படி அங்கீகரிக்கிறார்? பாருங்க, நம்ம போகலாம். இஸ் ஜீசஸ் தி ஒன்லி வே டு காட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் யாருன்னா உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, யோசிக்காம ஆமா, எஸ் அப்படின்னு சொல்லிடலாம் தாராளமா. இதுல எந்த ஒரு பிசுறு கிடையாது, எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இட்ஸ் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு விஷயம். ஆமா, நிச்சயமா ஜீசஸ் தான் ஒரே வழி பிதா கிட்ட போகிறதுக்கு. ஜீசஸ் தான் ஒரே வழின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு நீங்க ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சோ நம்ம பாத்தீங்கன்னா ஆண்டருடைய நிறைய வழிகள், ஆண்டர்கிட்ட போறதுக்கு நிறைய வழிகளை பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான் ஒரு ஒரு வழி, அவர்கிட்ட போறதுக்கு ஒரு வழிதான். ஆஸ் அ ஃபாதர் ஒரு வழிதான் அப்படின்னு பார்க்கலாம். அபவுட் அ மேன் சைல்டு தான் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம். அபவுட் அ மேன் சைல்டு, இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவரு, he is a constitution of the chosen generation. அவர் பிதாவாகிய தேவன். ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட உறவாடுகிறார், பேசுகிறார்? இப்ப என்னோடு பேசும் பொழுது, போன சண்டே சர்வீஸ்ல ஆண்டவர் பேசும் பொழுது என்ன கற்றுக் கொடுத்தார்? என்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி கொடுத்துட்டார். ஆண்டவர் அவர் வார்த்தையை பகிரும் பொழுது, அவர் வார்த்தை ஷேர் பண்ணும் பொழுது என்ன நமக்கு சொல்லி கொடுத்தார்? என்னுடைய ஒரே பேரான குமாரன், ஒரே பேரான குமாரன். நம்முடைய தகப்பனார் இருக்கிறாரு. தகப்பனுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கிறதோ, என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதோ, என்ன கேரக்டர் இருக்கிறதோ, அதேதான் ஜெனட்டிக்கலி வி கேரி. என்னுடைய தகப்பனாருக்கு என்ன தாளந்து இருக்கிறதோ அதே தாளந்து தான் எனக்கு வரும். ஹல்லேலூயா. இது ஊரறிந்த விஷயம். அப்போ பிதாவாகிய கர்த்தர், கர்த்தர் அவருடைய ஒரே பேரான குமாரனை சொல்லி நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணிட்டாரு. வேத வசனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் முகமுகமாய், ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரே வார்த்தை என்னவா இருக்கிறது? என்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். Jesus Christ is the constitution of a chosen generation. முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம எல்லாம் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகள்னாலதான் இப்படி ஒரு சண்டே சர்வீஸ்ல கூடி இருக்கிறோம். கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தருடையது என்று சொல்லி நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்மலாம் யாருங்க? சோசன் ஜெனரேஷன். நம்மளுடைய ராஜா யாரு? ஏசப்பா. A royal priesthood. He is a royal priesthood. Hallelujah. அரச ஆசாரியத்துவம் அப்படின்னு சொல்றோம். ராயல் பிரீஸ்ட்ஹுட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்றோம்? அரச ஆசாரியத்துவம். ஹல்லேலூயா.
ராயல் priesthood ஃபார் அ ஹோலி நேஷன், பரிசுத்த கூட்டத்துக்கு அவர்தான் அரசாளுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த கூட்டத்திற்கு அவர்தான் அவர்தான் a man child from the holy spirit, பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வந்தவர் ஒரு ஆண் குழந்தை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அப்ப பெக்யூலியர் பீப்புள் இருக்காங்க, சம் செலக்டட் பீப்புள் இருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது சூசன் ஜெனரேஷன், முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம கூடி சபையில கூடி இருக்கிற பிள்ளைகள், நம்ம அனைவரும் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள், நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். நம்மெல்லாம் யாருன்னு சொன்னா, அடாப்டட் சன்ஸ் ஆஃப் காட், அடாப்டட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார், அவருடைய சொந்த மகளாய் வைத்திருக்கிறார், சொந்த மகனாய் வைத்திருக்கிறார். அவர்தான் ராயல் priesthood, அவர் இருக்கிறார், அரசாளுகிற தெய்வம். நம்மெல்லாம் அவருடைய ஜெனரேஷன். ஹல்லேலூயா. அப்ப யார்கிட்டயாவது நீங்க கேட்கணும்னா ஒரு கேள்வி கேட்கலாம். டு யூ வாண்ட் டு ஜாயின் த ராயல் ஃபேமிலி ஆஃப் காட்? நீங்க கர்த்தருடைய அரச குடும்பத்துல சேர விருப்பப்படுறீங்களா? நீங்க உங்க எதிர் வீட்டுல கேட்கலாம், பக்கத்து வீட்டுல கேட்கலாம். உங்களுக்கு செவி கொடுக்கறவங்க கிட்ட நீங்க சொல்லும் பொழுது நீங்க ஒரே வார்த்தையை கேட்கலாம். எப்படி எப்படி சுவிசேஷத்தை பரப்பலான்னு சொன்னா நீங்க கேட்டு பார்க்கலாம். நீங்க ராயல் அரச குடும்பத்துல சேர விருப்பப்படுறீங்களா? நீங்க அரச குடும்பத்துல சேர விருப்பப்படுறீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, ஏசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. அப்ப நீங்க அரச குடும்பத்துல சேரலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பதில் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. சோ பட் the creatures of God, creatures நம்மலாம் வந்து பாருங்க, we are all the creatures of God. நம்மளாம் படைக்கப்பட்ட படைப்புகள். ஹல்லேலூயா. அப்போ creatures of God, every creature has access to God. ஹல்லேலூயா. கர்த்தர் accessனா என்னங்க? ஆண்டவரை அணுகிறது, ஆண்டவரை பிதாவை அணுகிற ஒரு காரியம். எல்லாருக்கும் எல்லா படைப்புகளுக்கும் ஆண்டவரை அணுக முடியும். எல்லா படைப்புகளுமே ஆண்டவரை அணுக முடியும். இங்க எந்த மதமும் வருவதில்லை. ஹிந்துங்கிறது வரல, முஸ்லீமுங்கிறது வரல, கிறிஸ்டினுங்கிறது வரல, எதுவுமே இங்க வரல. நம்மெல்லாம் யாரு? யூ ஆர் அ கிரீச்சர் ஆஃப் காட் who have access to God. நம்மெல்லாம் ஆண்டவருடைய படைப்புகள் who have access to God. ஆண்டவரை அணுகிறதுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கிறது. ஆனா நீங்க ஒண்ணு மைண்ட் பண்ணிக்கணும், எத்தனை பில்லியன் ஆஃப் ஹியூமன்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் இருக்கிறாங்க வேர்ல்டு வைடு, இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 பில்லியன், சும்மா ஒரு சின்ன ஒரு இதுதான் சொல்றேன், 1 பில்லியன் இருக்காங்க. இப்போ நிறைய நம்பர் ஆஃப் கிரீச்சர்ஸ் இருக்காங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கு. ஈச் பர்சன் ஹேஸ் அ லீகல் ஆக்சஸ் டு காட். கர்த்தரோடு அணுகிறதுக்கு எவ்ரி பர்சன் ஹேஸ் அ லீகல் ஆக்சஸ். ஹல்லேலூயா. God will deal with that person as a creature from the realm of the God to the creature. Hallelujah. கர்த்தர் இப்படியாக நமக்கு, நம்ம படைப்புகள், நமக்கு ஆண்டவரை அணுகிறதுக்கு நம்மளால முடியும், அணுகிறதுக்கு நம்மளால முடியும். ஆனா எத்தனை பேர்கள், எத்தனை கோடான கோடி பிள்ளைகள், எத்தனை கோடான கோடி பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கணும்னு சொன்னா that person as a creature. அப்ப man child அப்படிங்கிறது உள்ள வருது நமக்கு. அப்போ ஒரு படைக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவகுமாரன் இங்க அவசியமாக தேவைப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவகுமாரன் தேவைப்படுகிறார். சோ கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்ன பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன் பாவம் இருந்தது, கிறிஸ்துவுக்கு பின் பாவம் இல்லை. ஹல்லேலூயா.
பாவம் இல்லை அப்படின்னா பாவம் இல்லைதான். இப்ப மனிதர்கள் செய்யறதெல்லாம் அவங்களுடைய இக்னோரன்ஸ்ல செய்யறாங்க. ஏசப்பா மறிச்சத மறந்துட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. பட் ஆக மொத்தத்துல ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? முடிந்தது முடிந்தது. அவர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆனா இப்ப நடக்கிற பாவம்லாம் நமக்கு கொழுப்பு. இப்ப நமக்கு ஜெனரேஷன்ல ஃபாலோ பண்ற இதெல்லாம் நமக்கு இருக்கிற கொலஸ்ட்ரால்னால, நமக்கு இருக்கிற இக்னோரன்ஸ்னால ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு அப்படின்னு சொல்ற தவறுகள்லாம் இதெல்லாம். ஆனா பரிசுத்த தேவன் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன் பாவம் இருந்தது, கிறிஸ்துவுக்கு பின் பாவம் அவர் ஏற்றுக்கொண்டார், பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப கோடான கோடி, நான் ஒரு பாயிண்ட் நான் சொன்ன முன்னாடி, அதை நல்லா இப்ப திருப்பி கொண்டு வரேன். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்குமா பிதாவை பார்க்கறதுக்கு ஆக்சஸ் இருக்கு, பேசுறதுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஆனா அங்க ஒரு தடையா இருக்கிறது என்னன்னா, பாவம்னு ஒண்ணு தடையா இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். அப்போ ஒரு மேன் சைல்டு, a royal priesthood should be there for a holy nation. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு வரும் பொழுதுதான் holy nation அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆதாம் காலத்துல ஆதாம் இருக்கும் பொழுது, ஆதாம் தவறு செய்து ஆதாமுடைய சந்ததி இப்படியாக பாவத்துக்குள்ளே ஜீவித்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ கிறிஸ்துவுக்கு பின் என்னவா இருக்கிறது? பாவம் இல்லாத காரியங்கள். ஹல்லேலூயா. அப்ப there should be a creature from the kingdom of God. A man child is required. ஒரு தேவகுமாரன் தேவைப்படுகிறார் கர்த்தரோடு கொண்டு சேர்ப்பதற்கு. ஏன்னா நம்ம பாவிகளா இருக்கிறோம். பாவத்தினுடைய அந்த ஜெனட்டிக்கல், அந்த பிளட் லைன் நமக்குள்ள இருக்கிறது. ஜென்ம சுபாவங்கள், முற்பிதாக்களின் சுபாவங்கள், இப்படியாக நம்மளுடைய முற்பிதாக்கள் கிட்ட இருந்து வந்த அந்த ஜென்ம சுபாவங்கள் இருக்கிறது. இந்த சுபாவத்தோடு பிதாவை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த சுபாவத்தோடு பிதாவோடு பேசலாம், எல்லாருக்கும் அணுகுதல் இருக்கு. ஆனா இட் should be only through a royal, true holy priesthood. இப்ப புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. It should be through a royal holy priesthood. That priesthood is our God Jesus Christ. Hallelujah. அவர் மாத்திரம் தான் தேவகுமாரன். அதுவும் எப்படி? பரிசுத்த தேவகுமாரன், பரிசுத்த ஆவியானவரால் உண்டான தேவகுமாரன். So according to the laws, judgment and vengeance, பரலோகத்துல தேவன், பிதாவாகிய தேவன் பரிசுத்தர். அனுதினம் தேவ தூதர்கள் புகழ்ந்து போற்றிக் கொண்டு இருக்கிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவரோடு அணுகிறதுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தகுதி வேணும்? என்ன தகுதி வேணும்? பரிசுத்தம் வேணும். ஸ்ட்ரெயிட்டா போய் பாத்துற முடியுமா? முடியாது. ஸ்ட்ரெயிட்டா போய் எல்லாம் சொல்லிட முடியுமா? அதனாலதான் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரே ஒருவர், he is our masterpiece, he is our royal king, he is our king. ஹல்லேலூயா. அவர்தான் ஒரே ஒரு ராஜா, பரிசுத்த ராஜா, இயேசு ராஜா. இயேசு ராஜாவால மட்டும்தான், பரிசுத்த ராஜாவால மட்டும்தான் இங்க இந்த லாவை பிரேக் பண்ண முடியும். ஜட்ஜ்மெண்ட், வெஞ்சன்ஸ். ஹல்லேலூயா. வை வெஞ்சன்ஸ்? மக்கள் தவறு செய்திருக்கிறார்கள். பிதா ஹிஸ் டிஃபால்ட் கேரக்டர் என்ன இருக்கு? பரிசுத்தம். நம்மலாம் ஈஸியா அவர்கிட்ட போயிட முடியாது. ஹல்லேலூயா. ஈஸியா நம்ம செய்கிறதெல்லாம் அவர் பார்க்க முடியாது. அவர் நீதிக்கு சரி கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. தப்புனா தப்புதான்,
அங்க ஒரு இதுவும் பண்ண முடியாது. இங்க பரிந்து பேசுகிறதான காரியம் ஏசப்பா செய்து கொண்டு இருக்கிறார். யாரால செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் பிறந்த ஒரு தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்போ ஒரு மனிதன் ஒரு தவறு செய்யும் பொழுது பிதா கிட்ட இருந்து அப்படியே மறைப்பார். ஹல்லேலூயா. பிதாவுடைய கண்களுக்கு போகாதபடி ஒரு மனுஷன் தப்பு செஞ்சு கொண்டிருக்கிறான். அசுத்த காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான். விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். ஓப்பனா சொல்றேன். விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். ஓ! இந்த 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 ஆள் இப்படி பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறான். இவன் செய்யறது மகா பாவம். அப்படியே ஹி இஸ் ட்ரைங் டூ. ஏன்னா, அடுத்து 1 வாரம்க்கு அப்புறம் அதே விபச்சாரம் செய்தவன் பரிசுத்தமா மாறப்பட போறதுனால, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பிதா கிட்ட இருந்து அப்படியே ஹி வில் ட்ரை டூ க்ளோஸ். பிகாஸ் தேவன் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் அவர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதனால தேவன் இப்படியாக குமாரன் எப்படியாக என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியை வைத்து அந்த மனிதனை திருத்த முடியும். இப்ப விபச்சாரத்தில் விழுந்திருக்கிற இவனை நான் அடுத்த வாரமே என்னால மாத்த முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இதுதான் தேவகுமாரன் ராயல் பிரீஸ்ட்ஹுட் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். சோ கோடான கோடி மக்கள் உலகம் முழுவதும் இருந்தாலும், நிறைய மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் இருந்தாலும், ஆண்டவருக்கு ஆண்டவரை அணுகிறதுக்கு ஆக்சஸ் இருந்தாலும், ஒருவர் தேவைப்படுகிறார். பரிசுத்த தேவகுமாரன் தேவைப்படுகிறார். சகல பாவங்களை மறைத்து சகல காரியங்களை ஏற்றுக்கொண்டவர் என்ன பண்றார்? எப்படி பிரசன்ட் பண்ண இருக்கிறார்? ஒரு மனிதனை பிதா கிட்ட காட்டணும்னு எப்படி காட்ட முடியும்? ஒரே கேள்வி கேட்டுருவாரு. இந்த மனிதன் என்கிட்ட நிறுத்துறதுக்கு எப்படிப்பா நீ நிறுத்தினன்னு ஏசப்பா கிட்ட கேட்டாருன்னா அவர் என்ன பதில் வச்சிருப்பாருங்க? ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உருவாக்கணுமோ, எந்த அளவுக்கு சிருஷ்டிக்கணுமோ, கர்த்தர் இங்க ஃபில்டர் பண்ணி தான் அங்க தேவகுமாரன் ஃபில்டர் பண்ணி தான் பிதாவினிடம் பிரசன்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப சோ ஒன்லி in Christ, only through Christ, the same God becomes Father. Hallelujah. நல்லா இந்த பாயிண்ட் ஒரு அழகான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. Only in Christ, only through Christ. ஏசப்பா மூலமா தான், ஏசப்பாக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதே தேவன், பரிசுத்த தேவன், பரலோகத்துல இருக்கிற தேவனை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அப்பாவாவே பார்க்க முடியும். ஒரு ஃபாதராவே பார்க்க முடியும். அப்ப யார விசுவாசிச்சிருக்கணும்? தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சிருக்கணும். ஏன்னா ஒரே பேரான குமாரன். அதனால சொன்னேன், அவர் பரிசுத்தமா இருக்கிறார். தேவகுமாரன் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்ப அப்பா பரிசுத்தம், அப்பாவுடைய குழந்தை பரிசுத்தம். அப்ப நம்மளெல்லாம் எப்படி அவர் பிரசன்ட் பண்ண முடியும்? குழந்தை வழியாதான் நம்ம போய் ஆகணும். ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இப்பயும் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் இதுல எப்படிப்பா இது எப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். வெரி சிம்பிள். God is holy. So Jesus Christ is making us to become holy, and then he is going to present us before God as a holy man. அதனால்தான் பரிசுத்த கூட்டத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவதற்காக ஆண்டவர் கருதப்படுகிறார். அரசாளுகிற ஆசாரியத்துவம், அரச ஆசாரியத்துவம் தான் அந்த ராயல் பிரீஸ்ட்ஹுட். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, so come to him through Christ as Father. நம்ம ஃபாதர் கிட்ட அணுகிறதே இன் கிரைஸ்ட், த்ரூ கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்துவின் மூலமா, ஏசு கிறிஸ்துவுல இருக்கும் பொழுதுதான் ஃபாதர் அப்படிங்கிறதே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஜான் யோவான் 14:6 நம்ம வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இதுதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அவர் இல்லாம பிதா கிட்ட போக முடியாது. ஹல்லேலூயா. இது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு டிக்ளேர் பண்ணதுதான். இப்போ
இப்போ நீங்க வந்து நெறைய நல்லது செய்றீங்க. சரிங்களா? நெறைய நல்லது செய்றீங்க. ஆ உங்கள பொறுத்தவரைக்கும் நெறைய நல்லது செய்றீங்க. நெறைய தர்மம் பண்றீங்க. நெறைய ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்றீங்க. எல்லாம் வாஸ்தவமானது. ஆண்டவருக்கு பிடிச்ச காரியம். ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங் இருக்கு. நீங்க எல்லா ஏழை ஜனங்களுக்கும் ஹெல்ப் பண்றீங்க. ஆனா, நீங்க இயேசு கிறிஸ்துவ வழிபடாம, நீங்க இயேசு கிறிஸ்துவ அறியாம, நீங்க இயேசு கிறிஸ்துவ கடவுள்ன்னு தெரியாம, நீங்க அப்படியே ஏழைமார்களுக்கு உதவி மட்டும் செய்யறத வச்சு நீங்க பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை திருப்தி செய்யும் பொழுது, திருப்தின்னா என்ன? பரிசுத்தமா வாழ்றது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுதுதான், நீங்க பிதாவை பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். அப்ப இவருக்கு மட்டும் தான் அந்த உரிமை இருக்கு, லீகல் ரைட் இருக்கு, லீகல் அதிகாரம் இருக்கு, அந்த சட்டம் இருக்கு. அப்ப ஜீசஸ் கிறிஸ்ட் யாரு? நம்மளுடைய அட்வொகேட்டு, நம்மளுடைய லாயர். அல்லேலூயா! அப்ப நம்மளுடைய லாயர் தான் நம்மள என்ன பண்றாரு? தகுதிப்படுத்தி பிதாவினிடத்தில் சேர்ப்பார். அவரை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வர முடியாதுன்னு இயேசு கிறிஸ்துவே யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லிட்டார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க அடிச்சு சொல்லலாம். நீங்க யாருக்காவது சுவிசேஷத்த சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இத சொல்லிட்டீங்கன்னா, அவங்களால வேற பேசுறதுக்கு வேற எதனா மடக்குனாங்க கூட உங்களால பேச முடியாது. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஒரு சத்தியம். ஹல்லேலூயா! ஜெனிசிஸ் 5:5ல என்ன சொல்லப்படுகிறது? ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தாராம். 930 இயர்ஸ் வாழ்ந்திருக்கிறார் ஆதாம். அண்ட் ஸ்டில் ஆதாம்க்கு இட்டர்னல் லைஃப் இருக்கான்னு உங்களால சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஆதாமுக்கு நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி பிதாவினிடத்தில் ஏசப்பா சப்மிட் பண்ணிட்டாருன்னு சொல்லி உங்களால ஊர்ஜிதப்படுத்த முடியுமா? ஸ்டில் தேர் இஸ் அ கொஸ்டின் மார்க். ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. 930 வருஷம் வாழ்ந்திருக்கார் ஆதாம். ஹல்லேலூயா! ஆனா நித்திய ஜீவன் அதுக்கப்புறம் அவர் மரிச்சிட்டார். 930 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் மரிச்சிட்டார். மரிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஸ்பிரிட் எங்க போயிருக்கு? We all have a question. So it is the duty of Lord Jesus Christ whether Adam is qualified to reach the heaven. ஆடம்க்கு தகுதி இருக்கா நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி பிதாவினிடத்தில் யாரு சேர்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான். இப்போ நமக்கு அது என்னன்னு தெரியாது. அப்போ there is a question mark. ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். ஹல்லேலூயா! கர்த்தர் கொடாகொடி நன்றி. நம்ம இதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன் ஆதாம், கிறிஸ்துவுக்கு பின் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். கர்த்தர் கொடாகொடி நன்றி. அப்ப வி ஆர் ஆல் நமக்கெல்லாம் ஒரு கேரண்டி இருக்கிறது. ஆதாம விட ஆதாம் கூட சொல்ல முடியாது. ஆதாம் கிட்ட கேட்டா, ஆதாமுடைய ஸ்பிரிட் எங்க இருக்குன்னு கேட்டா, எல்லாரும் திரு திருன்னு முழிக்க முடியும். ஆனா, கிறிஸ்துவுக்கு பின் இந்த ஒரு ஜெனரேஷன், சோசன் ஜெனரேஷன் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனா, என்கிட்ட கேட்டா, நான் சத்தியமா சொல்லுவேன், என்னுடைய ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போவாரு. அல்லேலூயா! கர்த்தருக்கு கொடாகொடி நன்றி. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் கண்டம்ட். ஹல்லேலூயா! தொலைக்கப்படுவான். லாஸ்ட் 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 லாஸ்ட்னா தொலைந்து போறதான் லாஸ்ட். கண்டம்ட்னு சொல்றோம். லாஸ்ட். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன், அசட்டை செய்கிறவன், he is lost. He will be lost from the sight of God. Hallelujah. Erased from the chapter. ஜீவ புஸ்தகத்திலிருந்து தூக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அழிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்துல உங்க பெயர் இல்லாதபடி எடுக்கப்படும். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது ஆனா பெண்ணா ஆண்டவர் படைக்கிறார். ஆனா படைச்சதுக்கு அப்புறம் ஒருவன் இயேசுக்குள்ள இல்லைன்னு சொன்னா அவன் மரித்த ஒரு சாதாரண ஒரு டெட் பாடிக்கு சமம் தான். ஜீவனுள்ள தேவன் அந்த மனிதனோடு வாழும் பொழுது they become the body of Christ. தேவனுடைய ஆலயமாய் மாறப்படுகிறது.
அப்போ தேவன் பிரவேசிக்க வேண்டும், கர்த்தர் பிரவேசிக்க வேண்டும். ஏசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய உடம்புல, இருதயத்துல பிரவேசிக்கும் பொழுதுதான் he will become the body of Christ. ஹalleluya. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. அப்ப ஆதாமுக்கு இது கொஸ்டின் மார்க்கு. ஆனா என்னால சொல்ல முடியும், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் எனக்கென்று சொல்லி, நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பிதாவிடம் கொண்டு சேர்த்து செல்வார். ஹalleluya. இது ஒரு ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல நடக்க போற ஒரு காரியம். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. So to receive the very life of God, to share in the communion, in the community of God's essence, that is only through God, Lord Jesus Christ. Hallelujah. அப்போ நம் ஆண்டவருடைய அந்த கம்யூனியன், அந்த கம்யூனிட்டி, அந்த எக்ஸன்ஸ்ல, அந்த சாரம்ல நம்ம போகணும்னு சொன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த வெரி லைஃப் ஆஃப் காட். வெரி லைஃபை நோட் பண்ணிக்கோங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த 3வது பாயிண்ட் என்னது? ஜீவனுமாய் இருக்கிறேன். லைஃப் ஆஃப் காடே யாருங்க? ஜீசஸ். இல்லனா பாவம் இன்னும் அங்க இருந்து கொண்டே இருந்திருக்கும். தேவன், பிதாவாகிய தேவன் வருத்தப்பட்டே கொண்டு இருப்பார். இப்ப நீங்க செய்கிற பாவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட இருந்து மன்னித்து வைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு கரிசனை உள்ளவர், எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர், எவ்வளவு அன்புக்குரிய தேவன், அன்பு நிறைந்த தேவன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்னுடைய ஏசப்பா இரக்கம் நிறைந்தவர், என்னுடைய ஏசப்பா இரக்கத்தின் சிகரம். எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? நான் சொல்லுவேன் தைரியமா, என்னுடைய ஏசப்பா தான் மனிதர்கள் செய்யற பாவத்தை மறைத்து பிதானுடைய கண்களுக்கு போகாதபடி அவனை திருத்தி திருத்தி சப்மிட் பண்ண இருக்கிறார். உருவாக்கி 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 பிதா கிட்ட அழகான ஒரு அழகு குழந்தையாய், ஒரு மணவாட்டியாய் சப்மிட் பண்ண இருக்கிறார் என்று சொல்லலாம். சோ கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கிரைஸ்ட் இஸ் இப்போ ரியாலிட்டிஸ் ஆஃப் ஃபாதர், கிரைஸ்டுடைய ரியாலிட்டிஸ், கிரைஸ்டுடைய அந்த வழிகள், ஏசப்பாவுடைய வழிகள், ஏசப்பா போகிற பாதைகள், ஏசப்பாவுடைய பரிசுத்தம், ஏசப்பாவுடைய காரியங்கள், ஏசப்பாவுடைய உண்மை, ஏசப்பாவுடைய வழிகள், இப்படியாக ஏசப்பாவையே பின்பற்றும் பொழுதுதான் ஏசப்பா ரியலா நமக்கு தெரிவார், நிஜமாய் நமக்கு தெரிவார். ஹல்லேலூயா. அப்ப he is the life of the father. ஆண்டவர் போன வாட்டி நமக்கு சண்டே சர்மன்ல நேரடியாக நமக்கு ஒரு காரியத்தை பேசினார். என்னை அசட்டை செய்கிறவன், அதாவது இயேசு கிறிஸ்துவை அசட்டை செய்கிறவன் என்னை அசட்டை செய்கிறான், என்ன அசட்டை செய்கிறான்னு சொல்லியிருக்கிறார். என்ன ஏசப்பாவை கிண்டல் பண்றவன் என்ன கிண்டல் பண்றான்னு சொல்லிட்டார். இப்போ அப்ப ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும், வேத வசனம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கிட்ட பேசும் பொழுது ஆண்டவர் எப்படி பேசுறாரு? இயேசுவை நீங்க கிண்டல் பண்றீங்களா? என்ன கிண்டல் பண்ற மாதிரி. பிகாஸ் he is a ஒரே பேரான குமாரன், ஒரே கேரக்டர், ஒரே ஜீன்ஸ், ஒரே டிஎன்ஏ, ஒரே டிஎன்ஏ, ஒரே டிஎன்ஏ. ஹல்லேலூயா. டிஎன்ஏக்குள்ள நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கு. நியூக்ளியஸ் நீங்க சயின்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். சேம் நியூக்ளியஸ் will carry the same genetical information. ஹல்லேலூயா. அதே ஜென்ம சுபாவங்கள். அப்போ பிதா பரிசுத்தர், கிறிஸ்து இயேசு பரிசுத்தர், கிறிஸ்து இயேசு பரிசுத்தர். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவ கிண்டல் செய்றீங்கன்னா பிதாவை கிண்டல் செய்றீங்க. சேம் கான்ட்ரிபியூஷன் ஜெனட்டிக்கல். இப்போ அம்மாக்கு அப்பாவுக்கு குழந்தை பிறக்குது, ஒரே மாதிரி இருக்கு பார்க்க. 23 pairs of chromosomes. அந்த 23 pairs of chromosomes, 46 chromosomes. அப்பா கிட்ட இருந்து 23 வருது, அம்மா கிட்ட இருந்து 23 வருது. கண்ணு மூக்கு ஒரே மாதிரி இருக்கு, குணம் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப நமக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா, அப்ப பிதாவுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்கும்? சேம் பரிசுத்தம், சேம் குணங்கள்.
அப்ப நீங்க குழந்தைய அவமானப்படுத்துறீங்கன்னா பிதாவை அவமானப்படுத்துறீங்க. சோ நெவர் 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 வி ஷுட் நாட் டூ தட். அப்போ ஆண்டவர் ஒரு சிஸ்டம வச்சிருக்காரு. நீ இயேசு கிறிஸ்து மூலியம் என்கிட்ட வா, நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன். நீ இயேசு கிறிஸ்து மூலியமா என்ன பாரு, நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்குது. பரிசுத்த குழந்தையாகி இயேசு கிறிஸ்து மூலியமா தான் எல்லாமே பாசிபிள். அப்ப இது நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மலாம் தேவ குமாரன், அவர் நம்மளுடைய priesthood-ஆ இருக்கிறார். we have to walk in Christ realities. we are all sons. நம்மலாம் யாரு? கிங்ஸ். அதாவது sons are called as kings. தேவ குமாரனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மலாம் யாரு? ராஜாக்களாய் மாறிடுறோம். நம்ம ஒரு நேஷனை ரூல் பண்றோம். இவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்க அவருடைய ராயல் பிளட், ராயல் ஃபேமிலியோட ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களா? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நான் ஏசப்பா பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம யார்கிட்ட கூட்டிட்டு போறோம்? நம்ம ஒரு ராஜாக்களாய் மாறி ஏசப்பாவுடைய ராயல் குடும்பத்துல, ஃபேமிலியில, பிதா கிட்ட நம்ம சேர்றதுக்கு நம்ம எல்லாம் ஒரு கிங்ஸா மாறிடுறோம். சோ இன் கிரைஸ்ட் வி ஆர் kings going to rule the nations. Hallelujah. So let us go up to the royalty of God. நம்ம எல்லாம் royalty of God குள்ள போகணும். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை தமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. இப்போ திரளான ஜனங்கள் புறப்பட்டு போறாங்க. எங்க? யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு. யாக்கோபின் தேவன் தான் கர்த்தர். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போறோம் வாருங்கள். அவங்க என்ன சொல்றாங்க? அங்க அந்த வழிகள்ல போகும் பொழுது, அவருடைய அந்த இடத்துக்கு, தேவாலயத்துக்கு போகும் பொழுது, அவர் தமது வழிகளை போதிப்பார், தம்முடைய பரிசுத்தத்தை போதிப்பார், தம்முடைய பாதையை போதிப்பார். அப்ப அந்த பாதையில் நடப்போம் என்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ சீயோனிலிருந்து, from சீயோனிலிருந்து வேதமும் கர்த்தருடைய வார்த்தையும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஏதோ ஒரு சோசியல் புக்லயோ இல்ல எங்க பாப்பாவுடைய ஹிஸ்டரி புக்லயோ சயின்ஸ் புக்லயோ இருந்தோ எடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. ஏசாயா புத்தகத்தில் இருக்கிற 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அவருடைய பாதையில் நடக்கிறதுக்கு அவரை பின்பற்ற வேண்டும். அவரை சந்திப்பதற்கு, பிதாவை நோக்கி பார்ப்பதற்கு இந்த பாதையில போனாதான் பிதாவிட்ட போக முடியும். ஏசப்பா தான் பாதை அப்படி என்று சொல்லி நமக்கு ஏராள காரியங்கள் வேதத்திலிருந்து இருக்கிறது. வேத வசனங்கள் அதாவது ஃப்ரம் ஜியோன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வசனத்துல. ஃப்ரம் சீயோன்ல இருந்து வேதமும், எருசலேம் இருந்து வேத வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஏசப்பா நம்மோடு கூட அனுதினம் இருந்து கொண்டிருக்கிறார். So holy nations to rule over nations. We should become a holy nation to rule over nations. Hallelujah. So do you want to join the royal family of God அப்படின்னு கேட்டா, every man is a way to God. Hallelujah. So திருப்பி ஒரு விஷயம் நான் சொல்றேன். Every man is a way to God. நீங்க முஸ்லிம்ஸ் கிட்ட கேட்டீங்க வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. இப்ப நீங்க முஸ்லிம்ஸ் கிட்ட கேக்குறீங்க. அப்போ what they will say, இப்போ ஒரு மனிதன், முஸ்லிம் இல்ல, ஜென்ரலாவே ஒரு மனிதன் எடுத்துக்கோங்க. பிதா இருக்கிறாரு. பிதா கிட்ட போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்கு.
அப்போ பிதா வந்து உண்மையிலேயே அவரை விரும்புறவங்க, அவரை நேசிக்கிறவங்கள அவர் வந்து என்ன பண்ணுவாரு? ஹானர் பண்ணுவாரு. என்னோட பிள்ளைகள் கடவுளேன்னு சொல்லி, ஆண்டவரேன்னு சொல்லி என்னை அழைக்கிறார்கள் அப்படின்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுவார். அதை அங்கீகரிப்பார். ஆனா இதுல ஒரு விஷயம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. பாவம் பாவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தடுத்து நிறுத்தப்படுகிறது. உண்மையிலே இப்ப தேவன் ஜென்ரலா இயேசு இந்த இப்ப வந்து முஸ்லீம் வந்து பாருங்க, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னு பிரேயர் பண்ண மாட்டாங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னு பிரேயர் பண்ணாம இருக்கிறாங்கன்னா, அப்பயும் இப்ப தேவன் இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு. என்ன பண்ணுவாரு? பிள்ளைகள் பேசுறாங்க, பிள்ளைகளை நேசிக்கிறாங்கன்னா அவர் விருப்பப்படுவாரு தான். விருப்பப்படுவாரு. ஆனா ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுவாரு? ஏசப்பாவுடைய முகத்தையோ, ஏசப்பாவுடைய வார்த்தையோ, ஏசப்பாவுடைய காரியத்தையோ அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்திருப்பார். நிறைய முஸ்லிம்ஸ் கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, அவங்க தரிசனத்திலேயோ, அவங்களுடைய ட்ரீம்லயோ பார்த்தீங்கன்னா, இப்படியாக நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ முஸ்லிம்ஸுக்கு ஆண்டவர் தரிசித்திருக்கிறார். ஹல்லேலூயா! தரிசனமாயிருக்கிறார். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறவங்கன்னு நான் சொல்லல. இது வந்து ஒரு சர்வேல எழுதப்பட்டிருக்கு. இப்படியாக ஜீசஸ் வந்து அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்லி பல பேர்கிட்ட ஆண்டவர் இப்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார். தரிசனத்திலையும் இப்படியாக ட்ரீம்ஸ்லயும் கனவுலயும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் கிட்ட பிதா கிட்ட நம்ம பேச டைரக்டா ஒரு ஆக்சஸ் இருந்தாலும், அவரை நேசிக்கிறதுக்கு ஆக்சஸ் இருந்தாலும், அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த டைம் ஃபாதர் வில் ரிவீல் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் through to the human community, to the humans, that he is the way, truth and life to me. அவர்கிட்ட வரத்துக்கே இவர்தான் வழின்னு சொல்லி கர்த்தர் காட்டி கொடுத்துருவாராம். அல்லேலூயா! அப்ப எந்த அளவுக்கு நேசகுமாரன் பாருங்க. எந்த அளவுக்கு நேசகுமாரன் ஏசு கிறிஸ்துன்னு பாருங்க. அல்லேலூயா! அதான் சொன்னேன். கோடான கோடி மக்கள் இருந்தாலும், நமக்கு ஆண்டவர்கிட்ட நேரடியாக பிதா கிட்ட பேச இருந்தாலும், இங்க ஒரு வெஞ்சன்ஸ், இங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இங்க ஒரு பாவம் இருக்கிறது. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தமாய் இருக்கிறார். அதனால பரிசுத்த தேவ குமாரனால மட்டும்தான் நம்மள அங்க அழகா ஒப்படைக்க முடியும். ஹல்லேலூயா! அதுதான் இந்த வசனம் இப்படியாக நம்ம படிச்சோம். கர்த்தர் கொடா கொடி நன்றி. I am the way, true and life. I am the way to God as Father. I am the way to God as Father. நான் கடவுளுக்கு, நான் பிதாவுக்கு இப்படியாக நான் தான் வழியா இருக்கிறேன். அவர் உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். என் மூலியமா தான் அவர் உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். இப்ப புரிஞ்சுச்சுங்களா? என் மூலியமா தான் அவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லி மனிதர்களுக்கு பிதா வந்து புரிய வச்சு கொண்டிருக்கிறார். வேற மார்க்கத்து பிள்ளைகளுக்கு இப்படி புரிய வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும்னு யாரெல்லாம் பண்ணாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் புரிய வச்சுட்டு இருக்கிறாரு கர்த்தர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுலதான் வந்து ஒரு விஷயம் நடக்குது. தரிசனமோ சொப்பனமோ, ஸ்ப்ரெட்டிங் தி காஸ்பல் அபவுட் ஜீசஸ் இப்படி காஸ்பல் ஏசப்போடைய சுவிசேஷத்தை பிறருக்கு பறைசாட்டும் பொழுதுதான் இந்த ஒரு கிரியை அவங்க இருதயத்துல நடக்கிறது. ஸோ இட்ஸ் பிரசன்டிங் கர்த்தர். இப்போ பாருங்க, கிவ் அண்ட் டேக் பண்ற இதுலயே ஒரு கிவ் அண்ட் டேக் நடக்குது. ஏசப்பா என்ன பண்றாரு? நம்மள வந்து பரிசுத்த கூட்டமா அவர்கிட்ட ஒப்படைக்க பாக்குறாரு. அவர் என்ன பண்றாரு? புறஜாதியா இருக்கு ஏசப்பாவை உங்களுக்கு காட்டுறாரு. தரிசனத்துல உங்களுக்கு காட்டி, இவர் தான் என்னுடைய ஒரே பேரான குமாரன், இவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் என்னையே நீங்க பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு கிவ் அண்ட் டேக் நடக்கிறது. கொடுக்கிறது வாங்குறது நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் கொடா கொடி நன்றி. கர்த்தர் கொடா கொடி நன்றி. சோ God hears and reveals Jesus. பிதா கேட்கிறார், இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதுல 1 to 8 அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய்
இந்த மார்க்கத்தாராகிய புருஷனாகிலும், எந்த மார்க்கம்? கர்த்தருடைய ஜனங்கள். இந்த மார்க்கத்தாராகிய புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமசுக்குள் ஜெப ஆலயத்துக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுநடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ அங்கே செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனோடே அதாவது அந்த ப்ராசஸ்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இப்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார். நடுநடுங்குகிறான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வராங்களோ, யாரெல்லாம் அவங்களுடைய ஜெனரேஷனா இருக்கவங்களோ அவங்களெல்லாம் அழிக்கிறது, அவங்களெல்லாம் நாசம் பண்றது, இப்படிதான் சவுலுடைய வேலை. கொடூர காரியங்கள் செய்தவன் சவுல். ஆனா ஆண்டவர் இப்படியாக என்ன சொல்றார் பாருங்க. அதாவது நான் இயேசு கிறிஸ்து, என்னை துன்பப்படுத்துகிறார், அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ற, நானே இயேசு, துன்பப்படுத்துகிற இயேசு நானே, துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்படியாக பேசும் பொழுது என்ன பண்றான் சவுல்? அப்போ என்ன செய்ய, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லார்ட் அப்படின்ட்டு ஒரு வேர்ட் மென்ஷன் ஆயிருக்கும். அப்ப சவுல் ஆன்சர் பண்றது, என்ன செய்ய வேண்டும் லார்ட். இங்கிலீஷ்ல பாருங்க, லார்டுன்னு வந்துருச்சு. என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்னு சொன்ன அடுத்த நிமிஷமே சவுல் என்னவாயிடுறாரு? தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவுடைய பிள்ளை, கிறிஸ்து இயேசுடைய பிள்ளை. அப்போ ஒன்ஸ் கிறிஸ்து இயேசுடைய பிள்ளையை மாறிட்டாங்கன்னு சொன்னா, they become a legal son of father. They become a legal son of father. அப்ப சவுல் என்னமா மாறுறாரு? பவுலா மாறுறாரு. பவுல் எப்படி? பவுல் அவ்வளோ நேசித்தார். இப்ப சவுல் பவுலா மாறுறாருல எப்படி? ஆண்டருடைய சத்தத்தை கேட்ட உடனே அவர் அப்படி நடுங்கி கொண்டு கர்த்தர் அப்படி தமஸ்குவுக்கு எப்படி போறாங்க, இப்படிதான் இந்த போகும் பொழுதே இந்த ஒரு காரியங்கள் அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் பேசின உடனே, தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவனுடைய மனசு மாறிவிட்டது. அவன் லார்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். லார்டுன்னு சொன்ன உடனே அவன் என்னவா மாறுகிறான்? கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுகிறான். இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாய் மாறுகிறான். இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாய் மாறிட்டான்னு சொன்னா பிதாவுடைய பிள்ளையாய் மாறிவிட்டான். சோ அதுதான் நம்ம சொல்றோம், every knee should bow, every mouth should confess that Jesus Christ is the only God. Hallelujah. எல்லா நாமத்தை விட மேலான நாமம், எல்லா மனிதர்களுக்கும் மேலாக இருக்கிற ஒரே ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராயல் ஃபேமிலியில இருக்கிற ஒரு தேவகுமாரன், அவர் மூலியமா பிதாவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு கிடைத்த பரலோக தரிசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன சொல்லி சொல்லி கூட்டு கொண்டு போகிறார்? பிதா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறது யாரு? எனக்கு காட்டினது யாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தரிசனத்திலேயே பிதா உடைய சிரசின் மேல், அந்த ரெட் கார்பெட்டுக்கு மேல பிதா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சிரசின் மேல் அக்கினி இருக்கிறது, பற்றி ஓயாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. சூரியனை விட 1000 மடங்கு பிரகாசமான ஒளி. அந்த ஒளியை யார் எனக்கு காட்டினது? இயேசு கிறிஸ்து. ரெட் கார்பெட்டோட ஏசப்பா நிறுத்திட்டாரு. அதுக்கு மேல என்னால போகவே முடியல. இப்படி உயரத்துலதான் நான் பாக்குறேன் அந்த ஓயாமல் எரிந்து கொண்டிருக்கிற ஒளி. அப்ப பிதா கிட்ட தரிசனத்துல போக வைத்ததே யாரு?
ஏசப்பா தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஏசப்பா இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஏசப்பாவ கிண்டல் பண்றீங்கன்னா, பிதாவ கிண்டல் பண்றீங்க. அப்ப அதுதான் ஆடம்க்கு நித்திய ஜீவன் இருக்கா? ஆனா நம்பளால சொல்ல முடியும். என்னுடைய தேவன் நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி, என்னை வழி நடத்துவார் அப்படி என்று சொல்லி நம்மளால சொல்ல முடியும். அப்ப செல்ல பிள்ளைகளாய் மாறி விடுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நீங்க செல்ல பிள்ளைகளாய் நீங்க மாறி விடும் பொழுது, இதுக்கு மேல என்ன தேவை இருக்கிறது? ஆண்டருடைய டிசைப்பிளா நீங்க மாறும் பொழுது, இந்த பூலோகத்தில் ஆண்டருடைய டிசைப்பிளா நீங்க மாறும் பொழுது, அப்படியே நீங்க என்னவா மாறுறீங்க? அப்படியே பரலோகத்துக்கு நீங்க போக வேண்டியதுதான். இதுல ஒரு மாற்றமும் கிடையாது. சோ யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன். நீங்க முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறபடினால்தான் இப்படி ஒரு சண்டே சர்மன்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ள வர முடிகிறது அருமையான தேவ பிள்ளைகளே. அப்போ அவர்தான் வாழ்க்கையாய் இருக்கிறார். அவர்தான் பிதா கிட்ட போக வழியாய் இருக்கிறார். அவர்தான் சத்தியமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவரும் போக முடியாது. அது ஒரு தரிசனமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த ஒரு தேவையா இருக்கட்டும், எந்த ஒரு நீடா இருக்கட்டும், எந்த ஒரு ஜபத்தை கேட்கணும்னாலும் ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. அப்ப நீங்க மதிக்கணும், மதிக்கணும், மதிக்கணும். ஏசப்பாவை மதிக்கணும். சரிங்களா? கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த சர்மன் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஒரு ஜபத்தை செய்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்காக நீர் கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்பதை கேட்ட பிள்ளைகள் நிச்சயமாகவே உணர்ந்திருப்பார்கள். உங்களை நேசிக்கணும், உங்களிடம் உறவாடணும், உங்களிடம் நீடித்து வாழ்க்கை வாழும்படியான காரியத்தை செய்ய உதவி செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுதுதான் அவங்க நித்திய ஜீவனுக்கென்று நோக்கி பிதாவினிடத்தில் சேர முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல ரெட் கார்பெட் இஸ் தேர். So after red carpet, we cannot go beyond that because he is very, very powerful. அந்த சன்னை விட 1000 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கிறார் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லும் பொழுது, அந்த தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் 10 நாள் நான் ஸ்டாப்பா தூங்கி எந்திரிச்சா ஒரு மனுஷி எப்படி இருக்குமோ அது போல என்னுடைய கண்கள் இருக்குதுன்னு சொன்னா, அப்ப அந்த ரெட் கார்பெட்டுக்கு முன்னாடி நின்று நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கு மேல போனா எப்படி இருக்கும் அவருடைய பவர்? பயங்கரமான ஒளி. அதுக்கு மேல அவ்வளவுதான். ஒரு மனுஷி பரிசுத்த கூட்டம் இருக்கு. பரிசுத்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பார்லிமெண்ட் ஆபீஸ் இருக்கு. பரலோகத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸுக்கு அப்புறம் தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறமா தான் அந்த ரெட் கார்பெட் வருது. அப்ப பரிசுத்த கூட்டம் எங்க நின்று கொண்டிருக்கிறது? ஆபீஸுக்கு முன்னாடியே நின்று கொண்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தவான்கள், பரலோகத்துல இருக்கிற பரிசுத்தவான்களும் ரெட் கார்பெட்டுக்கு அப்புறம் போக முடியாது. அவ்வளவுதான். அந்த இடத்துலதான் அவங்க இருக்க முடியும். அப்ப எப்படி இருக்கு? அப்ப இந்த ஒரு யூனி டைரக்ஷனல் வியூ ஆண்டவர் எப்படி காட்டியிருக்கிறார்? சிறப்பாக அம்சமாக காட்டியிருக்கிறார். அதுக்கு மேல அவ்வளவுதான், போக முடியாது. பார்த்தாச்சு. பிதா இருக்கிறத பார்த்தாச்சு. அப்ப இத காட்டின இயேசு கிறிஸ்துக்கு தான் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் தெரிவிக்கணும். இத காட்டின, இந்த தரிசனத்தை காட்டின தேவகுமாரன், ஒரே பேரான தேவகுமாரன், இந்த கிரெடிட் கோஸ் டு ஒன்லி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுங்கிறது இந்த தரிசனத்திலே நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவரை அன்றி வேறே தேவர்கள் இல்லை. அவரை அல்லாமல் பிதாவை பார்க்க முடியாது. அவரை அல்லாமல் எதுவுமே நடக்க முடியாது. அவர்தான் பாவத்தை சுமந்தவர், நம்மளுடைய பாவத்தை சுமந்தவர். அவர்தான் இரத்தத்தை சிந்தினவர். அவர்தான் எல்லா பாடுகளை சகித்தவர். இப்படியாக இருக்கும் பொழுது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நிலைத்திருக்கும் பொழுது God is always consistent. So we should be always consistent with God. இப்படி இருக்கும் பொழுதுதான் தேவகுமாரனுடைய அந்த கிருபை நமக்கு கிடைக்கும்.
கிருபை கிடைச்சா போதுமே. கிருபை தான் எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா? தேவனுடைய கிருபை நமக்கு கிடைச்சா, நமக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனும் வாயில உச்சரிக்கணும், ஏசப்பா தான் கடவுள் என்று சொல்லி, ஏசப்பா தான் தெய்வம் என்று சொல்லி. எவ்ரி knee should bow and every mouth should confess that Jesus Christ is the only God. இது நடக்கும் பொழுதுதான் பரலோகமே சந்தோஷப்படும். பரலோகத்துக்கே போக முடியும். எல்லாமே நடக்கும். நித்தியமாய் அங்க வாழ முடியும். ஒரு சில பேர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு சொல்றாங்க, ஏதோ ஒரு காஸ்பல தெரிவிக்கிறாங்க. மரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்குப்பா தெரியும்? இருக்கிற வரைக்கும் நல்லா குடி, இருக்கிற வரைக்கும் நல்ல கெட்ட காரியத்தை செய். கண்ண மூடிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? கண்ண மூடிட்டதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஆவி கிட்ட கேட்டாதான் தெரியும். அந்த ஆவி கிட்ட கேட்டா தெரியும் எவ்வளவு படாத பாடுபட்டுட்டு இருக்குன்னு. இங்கேயும் போக முடியாம, அங்கேயும் போக முடியாம தத்தளிச்சு கொண்டிருக்கிற ஆவிகள் கிட்ட கேட்டாதான் தெரியும். நெவர் சே ஆல் தீஸ் திங்ஸ். பி அ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். சூஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பர்சனா மாறுங்க. சூஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் யோர் சேவியர். ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் சேவ் யூ. Otherwise, you will be condemned. You will be lost forever. Forever. Your name will be erased from the ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல இருந்து ரிமூவ் ஆயிடும். ஏசு கிறிஸ்து தான் வழியாய் இருக்கிறார். ஏசு கிறிஸ்து தான் ஜீவ புஸ்தகத்திலே நிலைத்திருக்க உதவி செய்வார். அதனால there is no way except Jesus. So accept Jesus Christ as your savior. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. பிதாவை பார்த்தாச்சு. பிதா எப்படி இருக்கிறாரு? ரெட் துண்டு இருக்கு. அந்த ரெட் துண்டு ஏசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பாடுகள். அக்கினி இருக்கிறது. அவருடைய சிரசின் மேல் அக்கினி இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். இதுல ஒரு ஹைலைட் இருக்கு. மூவரும் ஒருவராய் சிங்காசனத்துல இருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. ஆனா இதை காட்டினது யாரு? ஏசப்பா தான். ஏசப்பா தான் சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஏசப்பா தான் காட்டுறாரு. ஆல்ரெடி he is present at the right hand of God. Hallelujah. வலது பாரிசத்தில் ஆல்ரெடி வீற்றிருக்கிறார். ரெட் துண்டு. இன்னைக்கு நான் பார்த்ததுலயும் அந்த ரெட் துண்டு இருக்கு. அப்போ அவரை பத்தி நான் பேச போறேன்னு சொல்லி அந்த கீழே நெட் ஆன் பண்ணி வரேன்னு சொல்லி முன்னாடியே ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, இந்த குழந்தை படிக்கட்டுல இருந்து இறங்கி வரும், நான் சோஃபால ஆல்ரெடி நான் உட்காந்துட்டு இருப்பேன், அப்ப இந்த குழந்தை ரொம்ப இன்னும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு. நான் சொன்னல உங்ககிட்ட, சர்மன் முடிகிற வரைக்கும் கூட அவரு எப்போ எனக்கு அந்த காட்சியை இன்னும் அவர் எடுக்கவே இல்லை. இன்னுமே அந்த சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறாரு. நல்ல பிளட் ரெட் கலர் ஷால்வை, நல்ல பிளட் ரெட் கலர் ஷால்வை வெள்ளை அங்கில போட்டு இன்னுமே உட்காந்துட்டு தான் இருக்கார். இதெல்லாம் மத்தவங்க கிட்ட சொன்னா they will never believe, trust. பட் நம்பிதான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இருக்கிறதா என்னால சொல்ல முடியும், இல்லாததை சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஜீவனுள்ள தேவன்னா தரிசனம் கொடுத்தே ஆகணும். உயிருள்ள தேவன்னா தரிசனம் கொடுத்தே ஆகணும். உயிருள்ள தேவனா பேசவே பேசணும். பேசினாதான் அவர் உயிருள்ள தேவன். பேசினாதான் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா சிஸ்டர், நாங்க என்னுடைய ஏசப்பா விட்டு போக மாட்டோம். என்ன நடந்தாலும் ஏசப்பா, எங்களுக்கு பயமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், நோய் நொடிகள் இருக்கலாம், எது இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என்னுடைய ஏசப்பா விட்டு நாங்க போக மாட்டோம். ஏசப்பாவோடு நிலைத்திருப்போம். மரண பரியந்தம் வரை நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் இந்த செஷன் முழுவதையும் ஆண்டவர் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.
கர்த்தருடைய நாமம் வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்க, இயேசுவின் நாமம் வளர்க என்று சொல்லி இந்த சர்வீஸை நாங்கள் முடிக்கிறோம். கர்த்தர் கொடா கொடி நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் கேட்ட தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் தருகிறோம். உமை மாத்திரம் உயர்த்தி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் அலாட் சொல்லி வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட் எவ்ரிபடி, பிரைஸ் அலாட்.